வாங்கி கொண்டு ஹோமில் வந்து இருக்கிறாங்க பாருங்கள். வந்து அதில் ஒரு இடத்துல தடக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது இரணமடு குளத்தடியில் நிற்கிறோம். இங்கே வந்து நீர்மட்டம் கூடல்ல என்றது தான் எங்களுக்கு தெரியுது. 2 நாள் கடும் மழை. இந்த மழையால் வந்து நிறைய மக்களின் குடியிருப்புகளுக்கு தண்ணி போனது நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்தை பொறுத்தளவில் கனகராயங்குளம் மாங்குளம் பக்கம் மழை பெய்யலைன்னு தான் நினைக்கிறேன். பெய்திருந்தால் இந்த இரணமடுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். எப்படி இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது உங்களது, தெரிவிக்க வேண்டியதுங்கிறது. வாங்க காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இப்போ இரணமடு குளத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த இரணமடு குளத்தில் வந்து நீர்மட்டம் எப்படி இருக்குது. இப்போ 2-3 நாள் தொடர் மழை, தாளமுக்கம் சரியான மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த மழை தாக்கத்தால் வந்து இரணமடு குளத்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது என்னன்றதெல்லாம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அந்த வாய்க்கால், மெயின் வாய்க்காலில் வந்து தண்ணி குறையத்தான் போகுது. அப்போ இது என்ன திறக்கலைன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், தூண்டில் போடுறதுக்கெல்லாம் படியல் இப்போ போய் கொண்டிருக்கிறாங்க. என்ன மழை பெஞ்சோடனே மீன்கள் வந்து தூண்டில் போடலாம்னு தெரியும். அடுத்த மழை வரப்போது போல இருக்குது. விடிய ஒரு மழை பெய்து தான் விட்டது. இப்போ அடுத்த மழை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மேகம் வந்து ஒரு கலராக கருப்பாக இருக்குது. சரி பார்ப்போம், போய் இரணமடு குளத்தில் என்ன நடக்குது. நாங்கள் இப்போ இரணமடு குளத்துக்கிட்ட வந்துட்டோம். தண்ணியே இல்லை. நாங்கள் எப்படி இருக்கிறாமட்டு பிறகு தான் புறாக்கின மக்கள் இதில். தண்ணி கூடும், மழை வரும். மழை வந்தால் இரணமடு குளம் திறப்பாங்கள், வான்பாயும் எல்லாம் முதல் சொல்லிவினோம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு சொடி போய் கிடையாது. பார்க்க வரி நம்ம கல்வியாண்டு இல்லை. ஆனால் பார்க்க வந்து என்ன செய்கிறது. இரணமடு குளத்தில் எதுவுமே இல்லையே, தண்ணியே இல்லை. தண்ணியே இல்லாமல் தான் கிடக்குது. அங்கே எப்படி இருக்காட்டு. இரணமடு குளத்தில் தண்ணியே இல்லை. அப்படி ஒரு சூழலுக்கான இரணமடு குளம் வான்பாயிரம் மட்டும் நிற்கிது. கொஞ்சம் தண்ணி கூடினா வான்பாயும். இங்கே பாரு, இந்த பகுதி தண்ணியே இல்லாமல் தான் கிடக்குது. சரி, இரணமடு குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்படவில்லை. ஏன்னா தண்ணி குறைவாக வந்திருக்கிறதால இரணமடு குளத்துக்கு இன்னும் அதுக்கான தண்ணி வந்து ஃபுல்லாகலை. அதால் திறக்கப்படலை. மக்கள் எந்த ஒரு பயப்பட தேவையில்லை. 2 நாள் பெய்த மழை வந்து நான் நினைக்கிறேன் கனகராயங்குளம் பக்கம் பெய்யலைன்னு நினைக்கிறேன். கனகராயங்குளம் மாங்குளம் அந்த பகுதியில் பெய்திருந்தால் கட்டாயமாக இங்கே மழை கூடியிருக்கும். திண்ட மேல் வண்டுக்கு அப்புறம் மேல் வண்டு எப்படி இருக்குமன்ற நாங்கள் வந்து இரணமடு குளத்தின் மேல் பகுதியை தான் போகிறோம். இரணமடு குளத்தில் தண்ணி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், இப்போ இரணமடு குளத்துக்கு கீழே இருக்கிறீங்க. மழை வந்து 2 நாள் தொடர் மழையாக இருந்தது. இந்த இரணமடு குளத்தில் வந்து எப்படி இருக்குது, இப்போ எப்படி என்றதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் தண்ணி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்றது பாருங்கள். மீன் பிடிக்கிறதுக்காக போய்கொண்டிருக்கணும். வலையை கட்டி விட்டுருக்குறாங்க மறைச்சி. இஞ்சால மீன் வராமல் இல்லை, மீன் பிடிபடக்கூடிய மாதிரி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து தண்ணி மட்டும் தான் நிற்குது. ஃபுல்லாக நிறைய இல்லை இருக்கிறாங்க பாருங்கள். மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது.
என்ற ஒரு போட்டு பேர் வந்து இதுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க மேலுக்கு. ஆனால் அதில் ஒரு தடை விதிச்சிருக்கணும். இந்தியாவில் பக்கம் போகலாது யாருமேன்றது தடை விதிச்சிருக்கணும். ஏன்னா அங்கே வந்து இதுக்குரிய மோட்டர்கள் இதெல்லாம் இருக்குது. அனுமதியின்றி உட்செல்ல தடை. இதில் ஒரு போட் கிடக்கு பாருங்க. இதிலெல்லாம் வந்து தண்ணி மேலுக்கு ஏறிக்கேன்னா நினைக்க வேண்டிய தண்ணி வந்து கொண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா காட்டு தண்ணி வரும். காட்டு தண்ணி வருமாண்டா இங்கே மழை வரும். இதில் வந்து தண்ணியே இல்லை பாருங்க எப்படி கிடக்கண்டு. இதை போட்டோடனே நாளைக்கு மழை பெய்துட்டாண்டா நாளைக்கு நாங்கள் இன்றைக்கே வீடியோ போட்டுட்டோம்னா சொல்லுவாங்க இது பழைய வீடியோன்ட்டு சொல்லி விட்ருவாங்க. அதுக்காக தான் நான் இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எடுக்கிற காணொளி தான் இந்த காணொளி. பகுதியெல்லாம் தண்ணி இல்லை துப்புரவா. மீன்கள் நிற்கும். இதில் பிடிக்கல. அது இப்போ என்னடா இதில் பெரிய மீனெல்லாம் பிடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். சின்ன மீன்கள் கிடக்கும் இந்த கல்லுகளுக்கு விழுந்து. பெரிய மீன்கள் வந்து இருக்காதுன்றதான் நினைக்கிறேன். கொக்குகள் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ கொக்கு நிற்குதாண்டு. மீன் நிற்கிது போல அடக்கு. என்ன கொக்கு அதுலேயே நின்று விளையாடுது. அதில் ஒரு இடத்துல தண்ணி லீக் ஆகி கொண்டிருக்குது. ஒரு இடத்துல இல்லை, எல்லா இதுலேயுமே தண்ணி லீக் ஆகுது. ஒன்றுலாம் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது. தண்ணி ஊற்றுப்படுற சத்தம். வான்பாயிற இடத்துல வந்து சரியாக மட்டும் நிற்கிது தண்ணி. ஒரு நூல் அடி கூடினா கூட தண்ணி மேலுக்கால பாயலாம். அப்படி தான் நிற்கிது பாருங்க. உங்களுக்கு தெரியாது. சரி நான் இப்போ கிட்ட எடுத்து காட்டுறேன். இங்கே வேறு பகுதியை உங்களுக்கு காட்டுறேன்னா அங்கே பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பகுதி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்ப்போம். எங்களால் போகக்கூடிய அளவுக்கு போய் காட்டுறேன்னு அப்படி கிடக்குன்னு பாருங்கள். இல்லாட்டி இந்த இடமெல்லாம் இவ்வளோ தண்ணி போக இல்லாது சும்மா சிதறி பாஞ்சு கொண்டு இருக்கும் இந்த வெள்ளத்துக்கும் மழைக்கும். இந்த முறை வந்து மழையே இல்லைன்னு சொல்லலாம். இந்தியால பக்கம் நான் நினைக்கிறேன் கனகராயங்குளம் மாங்குளம் அந்த பகுதியில் வந்து தண்ணியே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மழையே பெய்யலைன்ற அளவுக்கு தான் பார்க்கணும். என்ற மழை அங்கால பக்கம் பெய்திருந்தால் இந்த இரணமட குளம் வந்து நிரம்பியிருக்கும். தண்ணி வந்து கூடுதலாக வந்திருக்கும். இதால் பாதிக்கப்பட்டது யாருன்னு சொன்னால் இதில் இந்த இதில் வர மக்களை நம்பி இதில் ஒரு வாழ்வாதாரமாக 1-2 பேர் அம்மாக்கள் வந்து கடை வச்சிருக்கணும். அவையில்ற வாழ்வாதாரம் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்குது. வேறு எவரதுமே இல்லை. எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு இந்த இடங்களை நாங்கள் பார்க்குற சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக அனுபவிப்போம். இதை பார்த்து அவையில் பொறுத்தளவில் இது வந்து ஒரு கஷ்டம். தண்ணி வரலையே, மழை பெய்யலையே, இரண்டாம் குளத்தில் தண்ணி வந்தால் மக்கள் வெறிவினமே என்ற ஒரு ஆசையும் அந்த எண்ணத்தோடு வாழ்கிற மக்கள். சரி பார்ப்போம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இன்னும் உங்களுக்கு சில காணொலிகள் வாரத்துக்கு காத்திருக்குது. நிழல் சோழியாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் மிகவும் அழகான ஒரு இடமாயும் இருக்குது. இந்த இடம் பார்க்க இப்போ வார மக்கள் வந்து தூரத்தில் இது வரையினம். உங்களுக்கு தெரியும் நான் அஞ்சால பக்கம் நிற்கிறேன். அங்கால பக்கம் போய் பார்த்து கொண்டு வார மக்களை பாருங்கள். அந்த பக்கம் இப்போ மக்கள் 2 பார்வையிடம் போகினோம். நான் வந்து இஞ்சால கரையில் நிற்கிறேன். இஞ்சால பக்கம் கரையான்னு சொல்ல முடியாது, இஞ்சால பக்கம் நிற்கிறேன். சரி ஓகே. எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையில் இப்படியான இடங்கள் வந்து உங்களுக்கும் ஒரு அதிசயமான இடங்களாக இருக்குமென்று நினைக்கிறேன். சரி தொடர்ந்து காணொலியோடு இணைஞ்சிருங்க. இன்னும் சில விடயங்களை நாங்கள் இதில் சேர்க்குறோம். வந்து உங்களுக்கு காட்டப்போகிறேன். தண்ணி மட்டம் எவ்வளோ தூரத்தில் நிற்குது, தண்ணி எங்கே எவ்வளோ வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இப்போ ரவுண்ட் அபவுட் அடியில் நிற்கிறோம். இங்கே வந்து
தண்ணி எவ்வளவுக்கு இருக்குது என்ன மேன்றது இதில் ஓரளவு பார்க்கலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டப்புறம் வாங்க. இதில் நாங்கள் தண்ணி மட்டத்தை பார்க்கலாம். எனக்கு இந்த லைட் வெளிச்சத்துக்கால தெரியுது எவ்வளோ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ இல்லை நிற்குதான்ட்டு. மக்கள் மழையால் தண்ணி சில நேரம் போகலாம்ன்றதுக்காக வந்துருக்கணும். வாகனங்கள்லேயும் வரினோம், மோட்டர் பைக்கிலையும் வரினோம். ஆனால் தண்ணி வரலன்னு தான் உண்மை. இரணோட குளத்துக்கு தண்ணி வரல. வந்திருந்தால் இன்றைக்கு கடும் கிரௌட்டாக தான் இருந்திருக்கு. கனாம்பி குளம் இப்போ வான்பாஞ்சி ஒன்றுக்கு நோம்பலை.